எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே வள வள கொல கொலன்னு இருக்கு. சத்தியத்தை உள்ளது என்று சொல்லுகிறதுக்கு ஆட்களே இல்லாம ரொம்ப கம்மியாகி போச்சு. அதனாலதான் அநேகர் எனக்கு இந்த ஷெலிப்பின் உபதேசத்தை பத்தி சொல்லுவாங்களா, ஹைப்பர் கிரேஸ் உபதேசத்தை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஊழியத்துல கொஞ்சம் அதிகமா இந்த உலக பிரகாரமா சுற்றி வர ஊழியக்காரங்களை பாருங்களேன். அநேக தேசங்களுக்கு போற எப்படிப்பட்ட ஊழியக்காரங்க தெரியுமா போவாங்க? இந்த கேளிக்கை மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஒரு கிட்டாரை வச்சுக்கின்னு ஜிங்கு புங்குன்னு அடிச்சுக்கின்னு சும்மா ஒரு வர்ஷிப் மாதிரி பாடல்களை மட்டும் பாடிக்கின்னு, அந்த பாடல்களும் பாத்தீங்கன்னா சினிமா பாடல்களுக்கு ஏற்றால் போல இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இங்க வா அங்க வான்னு எல்லா இடமும் கூப்பிடுறாங்க. சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களுக்கு எங்க இடம் இருக்குது? அதனால இந்த குறிப்பா இந்த மேல் நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அப்படிதான். இங்க இருந்து ஒரு தமிழ் ஊழியக்காரர் போறாருன்னா அவர் ஒரு கிட்டார் ஒன்று வச்சுப்பாரு, ஜிங்கு புங்குன்னு அடிப்பாரு. இது பண்ண கேளிக்கை ஊழியம், என்டர்டெயின்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் தான் இன்னைக்கு அநேகம். நீங்க பாருங்க, ஒரு சத்தியத்தை குறித்து பேச போகிறோம், ஒரு உபவாச கூட்டம் இல்ல சத்தியத்தை குறித்து பேச போகிற ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கு, ஒரு 3 நாள் மீட்டிங்னா எவனும் வரமாட்டான். இதே ஒரு கான்சர்ட்னா பாருங்களேன், அப்படியே கூட்டம் ரொம்ப வலியும். சென்னையில ஒரு கான்சர்ட் நடக்குதுன்னா பெங்களூர்ல இருந்து வருவானுங்க, ஆந்திரால இருந்து வருவானுங்க, கர்நாடகால இருந்து வருவானுங்க, பாண்டிச்சேரி எங்கெங்கே தூரத்துல இருந்து வருவானுங்க. ஆனா அதே நீங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுங்க, கன்வென்ஷன் மீட்டிங் எவனும் வரமாட்டான். சத்தியத்தை குறித்து யாருக்கு வேண்டும்? எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மினிஸ்ட்ரி பின்னாடி தான் போய் கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இப்படிதான் இந்த கடைசி காலம் இருக்கிறது. ஆகியாலே ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவரி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது, ஓ பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமம் அல்ல, உன் ஞானம் அல்ல, உன் அனுபவம் அல்ல, நீ கற்று வைத்திருக்கிற உன்னுடைய எதுவா இருந்தாலும் அதற்கு மிஞ்சி கர்த்தருடைய பலன் உன்னோடு கூட இருந்து காரியத்தை முடித்து கொடுக்கும். ஆவியானவர் முடித்து கொடுப்பார். ஆகையாலே நீங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுப்பீர்களானால் அவர் அனுதினமும் உங்களை நடத்துவார். அனுதினத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆரம்பித்து பாருங்கள். அழகாய் பிதாவின் சித்தத்தின்படி உங்களை நடத்துவார். கர்த்தராம் கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவூட்டி உங்களை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, இந்த நேரத்திலும் கூட பிள்ளைகளுக்கு என்று நீ பேசின உடைய வார்த்தைகளை நான் பிரசங்கித்திருக்கிறேன் அப்பா. இப்போது என் பிள்ளைகளை இதை ஏற்றுக்கொண்டு உண்மை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியம் அவர்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட ஒரு பர்வதத்தை போல, ஐயோ இது என்னால் முடியுமா என்று சொல்லி அவர்கள் நினைத்தார். கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிற சகேரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி என் பிள்ளைகளோடு நீ பேசியிருக்கிறீர். அப்படியே அவர்கள் விசுவாசித்து தேவரி உம்முடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டு உம்மை சார்ந்து கொண்டு தேவரி நடக்கும் போது காரியங்கள் அவர்கள்